ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி காலையில் நான் என்னென்ன செஞ்சேன்னு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தா பாப்பா. எனக்கு எடுக்கிறதுக்கு டைமே இல்லை. ஏன்னா நான் கிட்டத்தட்ட இன்றைக்கி 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன். தண்ணி வந்துருச்சு. மழை வேறு புழு புழு புழுன்னு பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அன்னாரம் பார்த்து தண்ணி பிடிக்கிறதுக்கு எனக்கு வெளியில் போனால் வாடை காற்று அடிக்குது. அதோட மழையும் தூறுது. இதோட எப்படி நான் தண்ணி பிடிக்கிறது? சரி வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு மேலே துண்டை போட்டுட்டு போய் ஓஸ் போட்டு தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு குடிக்கிறதுக்கும் பிடிச்சிட்டு எல்லாமே பிடிச்சிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு வச்சுட்டேன். கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணிவிட்டேன். பாப்பா நான் கிளம்பிட்டேம்மா, இன்றைக்கி மழை தூர்றனால 9 மணிக்கு வந்தால் போதும்னு சொல்லிடுவாங்க மிஸ்ஸுன்னு சொல்லிவிட்டு அவள் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா. அதை தான் நான் இப்போ போடுறேன். உருளைக்கிழங்கு ஃப்ரை இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா சட்டி அப்போவே காலி ஆயிரும். லைட்டாக அரைவாசி மட்டும் வேக வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் அப்படியே அந்த வேக வச்சதை போட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு இறக்கிற வேண்டியதான். அப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் தாளிக்கலாம்னு சொல்லிவிட்டு சாம்பாருக்கு அடுப்பில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் 2 வரமிளகா, சின்ன வெங்காயம் 4 வெங்காயம் தொளிச்சு தான் போடுவேன். ஏன்னா சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த குக்கரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா என்னென்ன போட்டிருக்கேன்னா பருப்பு, பாசிப்பருப்பு, துவரம் பருப்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி, கொஞ்சோண்டு சீரகம், சாம்பார் தூள் இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டே வேக வச்சுட்டு தான் நான் குக்கரில் ஒரு 4 விசில் விட்டுட்டு தான் காய் இந்த மேரக்காய் போட்டிருந்தேன், ஒரே ஒரு காய். இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு குக்கரில் 4 விசில் விட்டுட்டு எடுத்து வச்சுட்டு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டு தாளித்து இதுலேயும் கொஞ்சம் சாம்பார் தூள் போடுவேன். அதில் லைட்டாக தான் போடுவேன். இதில் கொஞ்சம் காரம் அதிகமாக போடுவேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்கார் காரமாக தான் சாப்பிடுவார். பிள்ளைங்களும் காரமாக தான் சாப்பிடுவாங்க. பாருங்கள், நான் ஒரு 1½ ஸ்பூன் போட்டேன் சாம்பார் தூள் போட்டுட்டு அப்படியே இதை கலக்கி ஊற்றிட வேண்டியதான். லாஸ்ட்டாக ஃபினிஷிங்க்கு விருப்பப்பட்டால் புளி சேர்த்திக்கலாம். எனக்கு கொஞ்சம் புளி சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சாயந்தரத்தில் சப்போஸ் மறந்துட்டேன்னா கெட்டும் போகாது. கொஞ்சம் நிறையா சாம்பார் ஆகும். இந்த கட்டி ஆகும்ல, அந்த இது ஆகாமல் இருக்கும் புளி ஊற்றினா. அதனால் அப்படியே வச்சாச்சு கூட்டி. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் சாப்பாடு வேலையெல்லாம் ரெடி ஆனது. பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். 5000 சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.